என் பேர் தக்ஷா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நான் இப்பொழுது யாரை பற்றி பேச வந்துள்ளேன் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆம், நான் மகாகவி பாரதியார் பற்றி தான் பேச வந்துள்ளேன். பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியம். அவர் தந்தை பேர் சின்னசாமி ஐயர். தாயார் பேர் லக்ஷ்மி அம்மாள். இவர் டிசம்பர் 11, 1882 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் என்ற ஊரில் பிறந்தார். பாரதியாருக்கு வழங்கப்பட்ட பிற பெயர்கள்: மகாகவி, வீரகவி, முண்டோசு கவிஞன், சக்திதாசன். பாரதியார் பல நூல்கள் மற்றும் பாடங்களை இயற்றியுள்ளார். அவற்றில் சில பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, சின்னஞ்சிறு கிளியே, விநாயகர் நான்மணி மாலை, புதிய ஆத்திச்சூடி மற்றும் பல விடுதலை பாடங்கள். பாரதியார் தனது 7 வயதிலேயே தமிழ் மீது தீவிர பற்றும் வற்றாத கவி புலமையையும் கொண்டு திகழ்ந்தார். இவரது 11வது வயதில் இவரின் கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுரம் மன்னர் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதியார் தமிழ் மற்றும் இன்றி ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் மற்றும் வங்காளம் போன்ற பிற மொழிகளிலும் தனி புலமை பெற்று விளங்கினார். பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடி தமிழ் மொழியை பெருமைப்பற்றினார். பாரதியார் முக்கிய கொள்கைகளில் ஒன்று பெண் விடுதலை. பெண்களுக்காக மனதில் உறுதி வேண்டும் என்று பாடங்களை பாடியுள்ளார். மேலும் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்று பாடி ஆணும் பெண்ணும் சமம் என்ற சம உரிமை சிந்தனையை வளர்த்தார். தேச விடுதலைக்கு மட்டுமின்றி பெண் விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் சேர்த்து போராடிய ஒரே மனிதன் புரட்சி கவிஞன் பாரதி. பாரதியார் ஒரு கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி மற்றும் விடுதலை போராட்ட வீரர். பாட்டுக்குரு புலவன் பாரதியடா என்று பாடி கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை பாரதியாரை பெருமைப்பற்றினார். இத்தனை பெருமைகள் தாங்கிய பாரதி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் யானையால் தாக்கப்பட்டு உடல் நலம் குறைந்து செப்டம்பர் 11, 1921 மறைந்தார். எட்டயபுரத்திலும் சென்னை திருவல்லிக்கேணிலும் பாரதியார் வாழ்ந்த வீடுகளை பாரதியாரின் நினைவு நிலமாக தமிழ்நாடு அரசு மாற்றியுள்ளது. எட்டயபுரத்தில் மணி மண்டபம் அமைத்து பாரதியார் திருவுருவ சிலை மற்றும் பாரதி வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்பட கண்காட்சியும் அமைத்த தமிழ்நாடு அரசு பாரதியாரை போற்றியுள்ளது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று பாடிய பாரதியாரின் புகழ் பாரினில் என்றும் நிலைத்திருக்கும். பாரதியார் தன் கவிதை கொண்டு தமிழை எழுப்பினார், தேசத்தை எழுப்பினார், பெண் உரிமை பெற எழுப்பினார். பாரதியார் எழுதியபடி வாழ்ந்தார், வாழ்ந்தபடி எழுதினார். சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியின்றி பாரதியார் வாழ்ந்ததை போல் நாமும் வாழ்வோம். சொல்வதை தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய். வாய்ப்பு குத்துமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி.